மனுஷனா இருந்தா இப்படி ஒரு தங்கச்சியை வளர்த்ததுக்கு நீ நாண்டுகிட்டு சாகணும்யா. என் தங்கச்ச பத்தி என் முன்னாடியே தரம் குறைவா பேசுதியா? வேணாம்ல, கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு தரையில வச்சு தேய்ச்சி விடுவேன். போட யோ பேசுவையா? அப்படிதான் பேசுவேன். அவ அசிங்கப்படுத்தினது என்ன? நான் பேசாம வேற யாரையா பேசுவான்? இது ஒன்னு அசிங்கப்படுத்தினாளா? இல்லை, உனக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நாய் போச்சுலா வர வெண்ணல வர வாய மூடிட்டு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். என்னைய சம்மதம் இல்ல, என்ன சம்மதம் இல்ல. இன்னும் அவ கழுத்துல நான் கட்டின தாலி தான் தொங்கிக்கிட்டு. ஊர்ல அவ கேடு கட்டு போய் நடந்துக்கிறத பார்த்து என்ன சொல்லுவாங்க? சண்முகத்தோட தங்கச்சி நான் சொல்லுவான், வெங்கடேஷ் பொண்டாட்டி தான் சொல்லுவாங்க. வெங்கடேஷ் வேண்டாம், பிரச்சனை பண்ணாதீங்க, போயிடுங்க. எப்படி சிஸ்டர்? அவ கண்டவன் கூட ஊர்மை வா, அத பார்த்துட்டு நான் பேசாம போகணுமா? நடுத்தெருவுல நின்னு போலீஸ்காரன் கொடுக்கிற ரோசா பூவை பல்ல இழிச்சிட்டு வாங்கி தலையில வச்சுக்கிறான். அந்த ஸ்கூல்ல வேற எவனோ ஒருத்தன், அவன் கூட படிச்சவன், அவனை விட்டு என்னை அடிச்சு ஸ்கூலை விட்டு வெளியே துரத்துறான். இவன் ஊர் மேயறதுக்கு எதுக்கே நான் கட்டின தாலி கழுத்துல தொங்கணும்? இந்த வாட்டி உன்னை உசுரோட விடுதே, அப்படியே ஓடி போயிடு. உனக்கும் என் தங்கச்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உன் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், அதுல கையெழுத்த போட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. இன்னொரு வாட்டி உன்னை நான் இங்க பார்த்தேன், ஜாக்கிரதை. ஏப்பா ஏப்பா ஏப்பா, தேவையில்லாம இதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு போப்பா. பாத்துக்கிறையா? நீ அவ்வளவு பெரிய ரவுடியா? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்லே கூப்பிடல, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். தம்பி, ஐயா கூப்பிடுறாவ. தம்பி, ஐயா கூப்பிடுறாவன. வா வா வா. இல்லை, வர்ற கடுப்புல உன் மீ சைஸ் எல்லாம் பிச்சு எரிஞ்சிரும். ஓடி போயிரு. இல்லே வாத்தி, நான் தாம்லே கூப்பிட்டேன். என்னலே கோலம் இது. வா இங்க வா. பேசாதல. ஏய்யா, நீங்க பெரிய மனுஷன் தானே, இந்த அநியாயத்தெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அந்த சண்முகமும் என் பொண்டாட்டி ரத்னாவும் உங்க சொந்தம் தானே. இப்படி என்ன அசிங்கப்படுத்தி என் சட்டையை கிழிச்சு அனுப்பி இருக்கானே, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? எந்த விவரம் என்ன நடந்துச்சுன்னு நிதானமா சொல்லு. ஏயா, நான் கட்டுன பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட பைக்ல உட்கார்ந்து போறான். அவன் கொடுத்த ரோசா பூவை வாங்கி இழிச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிறான். அத பார்த்தா ஒருத்தனுக்கு கோவம் வருமா வராதையா? நீங்களே சொல்லுங்க. இது ரொம்ப தப்பா இருக்கே. அத போய் தான் நான் தட்டி கேட்டேன். என்னை எந்த கோலத்துல அனுப்பி வச்சிருக்கான் பாருங்க. அவன் பிரசிடென்டா இல்ல ரவுடி பயலானே தெரியல. அவன் ரவுடியும் கிடையாது, பிரசிடென்ட்டும் கிடையாது. அவன் ஒரு கேடு கட்ட விரும்பைய, அப்படிதான். சரி சரி, என்ன நினைச்சு விலாவரியா சொல்லு கேட்போம். அதான் நான் காலையில டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ரத்னா என்னடான்னா ஸ்கூல்ல ஏதோ பொறுக்கி வாத்தியார வச்சு என்ன அடிச்ச வெளியே துரத்துறான். இங்க வந்து இந்த சண்முகத்திட்ட கேட்டா அவன் என்னடான்னா எச்சி கையால அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு ரோட்ல அலைய விடுறான். இதெல்லாம் எந்த ஊர்லயா நியாயம்? தாலி கட்டினவன் கேட்காம இந்த அநியாயத்தை வேற எவன்லே கேட்பான்? நீ செஞ்சது சரிதான்ல. அத கேட்டதுக்கு தான் என்ன அடிச்சு அனுப்பிச்சிருக்கான் அந்த அறிவு சண்முகம். இப்பதான்லே நீ என்னோட வழிக்கு வார. ஏயா நான் உங்ககிட்ட கேக்குறேன், தப்பா நினைக்காதீங்க. அது என்ன பொண்டாட்டி வீட்டுல போய் புருஷன் வாழ வர்றது? நான் சொல்லுதத நீ கேட்டீன்னா எனக்கா உனக்கு அந்த ரத்னா கிடைப்பா என்ன சொல்ற? ஐயா ரத்னா கிடப்பான்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே செய்யறேன். அக்கா நானா வந்து சிக்கிக்கிட்டு நமக்காக வேலை பார்க்கறேன்னு சொல்ற பத்தியா? விட்டுறாத சீக்கிரம் மண்டே கழுவுல பாரு இல்ல, நீ இப்ப நான் சொல்லுறத கவனமா கேளு. அதுபடி பண்ணு, உனக்கு ரத்னா கிடைப்பா. சொல்லுங்கய்யா, நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு.